வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கடகராசியை பற்றி. கடகராசி தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நேயர்களே, சமீப காலங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பின் மூலியமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா நிகழ்ச்சியில் புத்தாண்டு நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட போது கிட்டத்தட்ட நான் பேசின கிளிப் வீடியோ கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இன்ஸ்டாவில் தவிர ஃபேஸ்புக்கில் 2 கிளிப் இருந்தது நாம் பேசினது. அதில் ஒரு கிளிப்பு 16 லட்சம், இன்னொரு கிளிப் 13 லட்சம் என்ற வகையில் நிறைய வியூஸ் கொடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பாதகமலங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அதே மாதிரி நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை என்றைக்கும் காப்பாற்றும்படியான நல்ல தகவல்களை இந்த சேனல் ஆஸ்ட்ரோவேல் சேனல் மூலியமாக பகிர்வோம். சமீப காலங்களில் நம்ம சேனல் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சாத்தியம்னு சொன்னால் சத்தியமான உண்மை. உங்கள் அத்துணை பேருடைய நம்பிக்கை, உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி கடகராசியை தலையெழுத்து மாறுமா அப்படிங்கிற தலைப்பில் கடகராசியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது ஒவ்வொரு தலையெழுத்துங்கிறது கண்டிப்பாக உண்டு. சில பேர் சாதாரணமாக பிறக்கிறாங்க, சாதாரணமாகவே வாழ்கிறாங்க, சாதாரணமாக மரணித்து தன்னுடைய வாழ்க்கையை விட்டுடுறாங்க. சில பேர் சாதாரணமாக பிறந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கை பிறப்பு என்பது சம்பவமாக இருந்தால் கூட அவங்களுடைய இறப்பு என்பது சரித்திரமாக மாறுகிறது. அதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். நமக்கு தெரிந்த உதாரணங்களாக சொல்லப்படுவது கேப்டன் விஜயகாந்த் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது சாதாரண நபர்களாக பிறந்து இதுவரை இல்லாத அளவிற்கு புகழை பெறுகிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா நடிப்புத்துறை மற்றும் மனிதாபிமானம், கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஆக இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து உண்டு. அந்த தலையெழுத்து கடகராசி என்பவர்களுக்கு பொதுவான தலையெழுத்து என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் இந்த வீடியோ. இதனால் என்ன லாபம்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கும்போது முதல்ல உங்களை பற்றிய உணர்வு, உங்களை பற்றிய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரும். அதற்கு அப்புறமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க அது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கம். தேவையில்லாத கமெண்ட்ஸை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். தேவையுள்ள 95% அன்பர்கள் எங்களை விரும்பி போடக்கூடிய கமெண்ட்ஸை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆக கடகராசி அன்பர்களுக்கு தலையெழுத்து மாறுமா? இன்றைக்கு உள்ள கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது மற்றும் பாக்யஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு பகவான், அதே மாதிரி கடகராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பகவான். இதற்கு அடுத்தபடியாக கடகராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன், 6ல் சூரிய புதன் செவ்வாய். இதுதான் இன்னைக்கு உள்ள கிரக நிலைமை. ஆக இன்றைய ஜனவரி 10ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைமை இது. இன்றைய இந்த கிரக நிலைமையை வச்சு முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு, இதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தற்போதைய கிரக நிலைமை ஒன்று இருக்குது. தலையெழுத்துங்கிறது வெறும் கோச்சார ரீதியான கிரக நிலைமை. இன்னைக்கு பிளானட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும் தீர்மானம் செய்ய முடியாது. எதை வச்சு தீர்மானம் செய்ய முடியும்? உங்களோட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விஷயங்களையும் வச்சு தான் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும். நீங்கள் பிறக்கும் போதே அந்த தேதி, அந்த நொடியிலேயே உங்களோட தலையெழுத்து எழுதப்படுகிறது. இதுதான் உண்மை. இப்போ உங்களுடைய முழுமையான தலையெழுத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் உங்களோட ஜாதகம் வேணும். அதுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசினா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலிமா ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். ஆனால்
பொது கோச்சார அடிப்படையில் இன்றைக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கு, தலையெழுத்து மாறுமா, அதை பத்தி பேசுவோம். பெரும்பாலான கடகராசி என்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே பொருந்தும். ஆக கடகராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி இருக்கிறதுனால இன்றைக்கு தலையெழுத்து எப்படி இருக்குன்னு சொன்னா, அவஸ்தையுடைய உச்சகட்டம், மனக்குமுறல்கள், பேச முடியாத வார்த்தைகள், சொல்லி அழாம கடகராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு தனியா போய் குமுறுற கடகராசி என்பர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. சனியுடைய தாக்குதலை தாங்க முடியாம எந்த பாவமும் அறியல, நான் ஒன்றும் செய்யலை, ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு மனதால தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதே மாதிரி மான மரியாதை போய் இந்த வாழ்க்கை எதுக்கு, இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் பல பேர் இருப்பாங்க. கொடுத்த கடனே வரல, நம்ம கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கோம், அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, ஆனா நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க நம்ம கழுத்து மேல கத்தியை வச்சு கேட்கிறாங்க. இதுதான் கடகராசி அன்பர்களுடைய சூழ்நிலை. முக்கியமா பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு டிராவல்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கம்ப்ளீட் லாஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி விசா டூரிசம் சம்பந்தப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு பயங்கர லாஸ். ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஏதோ இந்த வேலையை தொத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் அந்த வேலை உங்களை விட்டு போகலாம். ஒரு பக்கம் வேலை பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இது ரெண்டுத்தையும் சமாளிச்சுட்டு போனாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள்னால வர பிரச்சனை இருக்கு இல்லையா, அது தாங்குற அளவில் இல்லை. அதாவது உடம்புல ஏதாவது அடிச்சா கூட அந்த வலியோர் அடமோ ஆறிடும். அந்த மனைவி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது மனதை மிகவும் ரணப்படுத்தக்கூடியது. வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அந்த வார்த்தை. மாமனார் மாமியார் கிட்டேருந்து வரக்கூடிய அவமானங்கள், கணவன் பேசக்கூடிய அந்த அசிங்கமான வார்த்தைகள், இதெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய கடகராசி என்பர்கள். பல கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கு தேதியில மனசுல ஓடக்கூடியது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமே வாழ்க்கை என்பது இல்லை, எதிர்காலமும் இல்லை. கடகராசி என்பர்களுக்கு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு லைஃப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அலைச்சல். சும்மா இடத்தை விட்டு இடம் 10 பைசா பிரயோஜனம் இல்லாம அலைய வச்சு பணத்தை செலவு பண்ண வச்சு உடல் ரீதியாக பயங்கர எஃபர்ட் போட்டு எக்ஸாஸ்ட் பண்ண வச்சு அவங்களோட அப்படியே சாத்துக்குடி பல மாதிரி புழிஞ்சு ஜூஸ் எடுத்துடுது இந்த அஷ்டமசனி. சரி, குடும்பம், வேலை, பொருளாதார நிலைமை இந்த அளவில் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக உடல்நிலை, ஆரோக்கியம், இதை பற்றி பேசணும்னு சொன்னால், நல்ல ஆரோக்கியமாக இருந்த கடகராசி என்பவர்களுக்கு திடீர்னு வியாதி, திடீர்னு அந்த மெடிக்கல் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு ஒன் வே டிராஃபிக். ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் இன்னைக்கு தேதிக்கு சராசரியாக 50,000 முதல் 1,00,000 வரை வாங்குறாங்க கோவிடுக்கு அப்புறமா. அது கோவிடே இல்லை, இப்போ ஜலதோஷம்னு போனால் கூட அவ்வளோ வாங்குறாங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் அல்ல, தப்பு செய்பவர்களை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இவ்வளோ பணம் வாங்குறாங்க. ஒரு ஜலதோஷம்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவருக்கு அவர் அந்த பில்லை பார்த்த உடனே நெஞ்சு வலியும் கூட வந்துடுது. சாதாரண ஜலதோஷத்துக்கு போனவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்துடுது. அதுக்கு திருப்பி அட்மிட் பண்ணு, இருந்த மொத்த காசையும் போடு. இப்படி மருத்துவ செலவுகள் கைக்கு எட்டாத தூரத்துக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி செலவாகுது. சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு ஒவ்வொன்றத்தையும் மெடிக்கல் அப்படிங்கிற பேரை சொல்லி பல ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கிற கொள்ளை நடக்குது. ஏழை எளிய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் நல்லா ஃபேஷனாக வச்சுட்டு ஏன் மருத்துவத்துறை தனியார் கையில் போச்சு? இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது. இந்த பாதிப்பு வேற ஆடட் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் கடகராசி அன்பர்களுக்கு. நம்ம எந்த பிரச்சனையை தனிப்பட்ட மனிதருக்கு பேசினாலும் கூட அரசியலை தவிர்த்து பேச முடிய மாட்டேங்குது. அரசியலும் அதில் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆக இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் கூட கடகராசி என்பர்களுக்கு இந்த தலையெழுத்து மாறுமா? இப்போ அஷ்டம சனியினால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வரக்கூடிய தலையெழுத்து மாறுமா?
அதாவது கடகராசி அன்பர்கள் எதை வந்து நோக்கி வாழ்க்கை பயணம் செல்லுது? இப்ப நம்ம சொன்ன பிரச்சனைகள், சார் நான் இப்படி பேசுறேன் சார், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்க ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க, எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, என்னை விட இந்த உலகத்தில் போய் சொல்றவன் இருக்க முடியாது. நான் நெகட்டிவாகவும் பேசல, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். 2 குரூப் இருக்கு நம்ம ஊர்ல. நல்லதை சொன்னா இவர் வேஸ்ட்டுங்க, என் லைஃப்ல எல்லாமே தப்பா நடக்குது, இவர் வெறும் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் உண்மையே பேச மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி, உண்மையை சொன்னா இவர் வேஸ்ட்டுங்க, இவர் நெகட்டிவா பேசுறாரு. அப்ப என் மனசுல வரக்கூடிய கேள்வி, என் மனசுல எழக்கூடிய கேள்வி, ஒருத்தன் பாசிட்டிவாகவும் பேசாம நெகட்டிவாகவும் பேசாம நடுவில் எப்படி சார் பேச முடியும்? எது பாசிட்டிவோ அதை பேசணும், எது நெகட்டிவோ அதை பேசணும். அப்பதான் அதுக்கு சொல்யூஷனை பார்க்க முடியும். ஆக பாசிட்டிவும் கலந்தது தான், நெகட்டிவும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. எதை நோக்கி இந்த பயணம் செல்லும்னா, இப்ப நம்ம சொன்ன பிரச்சனை இன்னும் உடல் ரீதியான, பண ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள். இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் இதெல்லாம் அதிகமாக போகுது. இதுதான் நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும், இதுதான் எதிர்பார்க்கணும். சும்மா போய் சொல்லி புருடா விட்டு அது சரியாகும், இது நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதெல்லாம் அவசியமே இல்லை. அஷ்டம சனினா என்ன வந்து நமக்கு என்ன வந்து 60 கோடி ரூபா பணமா வரும்? வராது. யாரோ ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு, கோடியில ஒருத்தருக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம், ராஜாவாகக்கூடிய யோகம் என்பது வரும். எல்லோருக்கும் அல்ல. முக்காவாசி பேருக்கு 7.5 சனினா, அஷ்டம சனினா பிரச்சனைகள் தான் வரும். அதுதான் சனி பகவான் செய்வார், அதை தான் அவர் செய்யணும். அவர் மாத்தியெல்லாம், அவர் வேலையை மாத்தியெல்லாம் அவர் செய்ய முடியாது. அப்ப நாம தீர்வு என்ன? இதுக்கு எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது நமக்கு. இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு என்ன பண்றது? இந்த தீர்வு என்னன்னு சொன்னா, முதல் தீர்வானது, முதல்ல நீங்க எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும். எனக்கு அது நடக்க போகுது, எனக்கு இது வரப்போகுது, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நீங்க கம்மி பண்ணணும். நீங்க வந்து எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இதுல எதை எதிர்பார்க்கணும் கூடாதுங்கிறத நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா பாதி பிரச்சனை வந்து சுமூகமாயிடும். நான் பேசுறதெல்லாம் சத்தியம். ஆக அடுத்தபடியாக என்ன தீர்வு? இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, சிவபெருமானை வழிபட வேண்டும். சனி ஈஸ்வரன், உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால சிவபெருமானை விடாத பிடிச்சுக்கணும். இப்ப சிவ ஆலயங்கள் சொல்றோம், வசதி இருக்கக்கூடியவர்கள் இண்டோர்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல இண்டோர் அப்படிங்கிற சிட்டியில வந்து மகா காளேஸ்வரன்கிற ஆலயம் இருக்கு, மகா கால பைரவர் அப்படிங்கிற ஆலயம் இருக்கு. இதற்கு நீங்க போய் வரலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், பயங்கர பவர்ஃபுல்லான ஆலயம். முடியாதவர்கள் தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கோவில், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் கோவில். சரி, அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கோ, திருவட்டீஸ்வரன் பேட்டை, திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய திருவட்டீஸ்வரன் பேட்டை திருக்கோவிலுக்கோ போய் வரலாம். இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் நீங்க போகும்போது சிவருக்கு வில்வ மாலை சாத்தும் போதும், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போதும், நிறைய வந்து பிரார்த்தனைகள், அதாவது தொண்டுகளை செய்யும் போதும், அதாவது சிவகோயிலில் வந்து வாலண்டரி சர்வீசஸ், தான தர்மங்கள், அன்னதானம், வஸ்திரதானம் போன்றவற்றை செய்யும் பொழுதும் மிக மிக பெரிய அளவில் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆக என்ன பிரச்சனை, தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கு, இப்போ அதுக்கு என்ன தீர்வு, என்ன எதிர்பார்க்கலாம், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு முக்கியமான ஒரு பதிவு. உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். பயந்ததுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது. நான் நெகட்டிவாகவும் சொல்லலை, எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பது அப்படிங்கிறத வழி கொடுத்துருக்கேன். மனசுல எதிர்பார்ப்பு கம்மியாகும் போதே பல பிரச்சனைகளை கையாள முடியும் ஈஸியாக. ஆக இதுதான் இப்ப உள்ள நேரம், நிதர்சனமான உண்மை இதுதான். இருந்தாலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு
எந்ததும் வாழ்க்கையில சமாளிக்க முடியும், எத்தனை பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை மறுபடி சொல்லிக்கொண்டு அடுத்த முறை உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.